அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபார்மினிசார் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் கொத்தவரங்காய் எடுத்து வச்சிட்டேங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொத்தவரங்காய் நம்ம சமைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லிட்டு செய்யாமே விட்டுறாங்க. ஆனால் இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. இது வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். இது எப்படி இந்த ரெசிபி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொத்தவரங்காவை எடுத்துட்டேங்க. இதில் உள்ள காம்பை மேலே கீழேயும் காம்பு வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம பீன்ஸ்க்கு எப்படி வெட்டுறோமோ அந்த மாதிரி தான் வெட்டணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொத்தவரங்காயில் மேலே கீழேயும் காம்பு வெட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். எங்கள் அம்மா இந்த ரெசிபி ரொம்ப அருமையாக செய்வாங்க. அந்த டைப்பில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி கொத்தவரங்காய் வெட்டி ஒரு 4-5 கொத்தவரங்காய் ஒன்றா வச்சுக்கோங்க. இது சமைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 5-6 கொத்தவரங்காய் இந்த மாதிரி வச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. கொத்தவரங்காவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும், அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். பாருங்கள், நான் ஒரு கடாயில் கொத்தவரங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வெட்டி போட்டுட்டேன். இப்போது இது நம்ம சமைக்கும் போது இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் 200 ml தண்ணி ஊற்றிருக்கேங்க. நான் காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. இந்த காய்க்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இது போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரியல் செய்யலாம். பாருங்கள், இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. கொத்தவரங்காயில் தண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வேக வச்ச தண்ணியை. அதை நம்ம வடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இந்த காயை நான் அமுத்தி காட்டுறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பொரியல் செஞ்சிடலாம். இதில் இருக்கிற காயெல்லாம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி வடித்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த ரெசிபி நான் உங்களுக்கு போடுறது வரும். இப்போ இந்த மாதிரி எல்லா காயும் எடுத்துடலாம். வடித்து எடுத்து தண்ணியை வீசிடலாம். இப்போ இந்த கொத்தவரங்காய் செய்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 2 கீத்து தேங்காய், காரத்துக்காக ஒரு 6 வரமிளகா, அதாவது குண்டு மிளகா நான் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை குறைன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பொரியல் செய்யலாம். நான் ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சிட்டேங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடாகட்டும். கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோங்க, அதையும் போட்டு ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இது நம்ம பூண்டு எதுக்கு போடுறோம்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பிடிக்காது, அதனால் பூண்டு போட்டிருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயமும் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேக வச்ச அந்த கொத்தவரங்காவை நம்ம இதில் போட்டுடலாம். நான் மசாலாக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே காயில் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் மசாலா கொஞ்சமாக உப்பு போடுங்க, ஜாஸ்தி போட்டுறாதீங்க. இப்போ கொத்தவரங்காவை நல்லா போட்டு கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம அருமையான கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியோடு உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கொத்தவரங்காய் பொரியல் ரசம், பருப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா காயும் வெந்துருச்சு. டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்யூ.